அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற ஒரு நாள் கூட வீணாய் போகாது. அவருடைய சமூகத்துல செலவிடுகிற ஒரு நாள் கூட வீணாய் போகாது. இந்த 21 நாட்களும் அவருடைய சமூகத்துல நாம் காத்திருக்கிறதை கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறார். அவன் என்னென்ன ஜெப விண்ணப்பங்களுக்காக தேவ ஜனம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறார்களோ, ஒவ்வொருடைய ஜெப விண்ணப்பங்களிலும் கர்த்தர் பெரிய பதிலை கட்டளையிட போகிறார். பெரிய ஒரு மாறுதலை கட்டளையிட போகிறார். கர்த்தருடைய மகத்துவம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆளுகை செய்ய போகிறது. விசுவாசிக்கிறவர்கள், தேவனை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள், தேவனின் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு செவி கொடுப்பார். என் அழுகுரல் அவருடைய செவிகளில் எட்டுகிறது, என் கதறலை அவர் காண்கிறார் என்று சொல்லுகிற தேவ ஜனங்கள், ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் வாழ்க்கையில நீர் போதுமானவராயிருக்கிறீர், நீர் பெரியவர், நீர் பரிசுத்த, நீர் மகிமையானவர், நீர் மகத்துவமானவைகளை செய்து முடிக்கிறவர், வானத்துக்கு பூமிக்கும் சர்வதிகாரம் படைத்தவரே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, ஹல்லேலூயா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் என்னை தருகிறேன். ஹல்லேலூயா. அப்படி ஸ்தோத்திரம் பண்ண துவங்குங்க. கர்த்தருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்தி அப்படி தேவனை மகிமைப்படுத்த துவங்குவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவரப்பா. ஆண்டவர் உம்முடைய கரங்களிலே என்னை தாழ்த்துகிறேன், உம்முடைய பரிசுத்த கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். உம்முடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Jesus. ஆமென். உம்முடைய பிரசன்னத்திற்கு முன்பதாக மலைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போகுமே. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக, ஆவியானவருடைய பிரசன்னத்திற்கு முன்பதாக எல்லா மலைகளும் மெழுகு போல உருகி போகும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மெழுகு போல உருகி போகும். போராட்டங்கள் மறைந்து போகும். கண்ணீருக்கு முடிவுண்டாகும். நீங்க கலங்கி கொண்டிருக்கிற காரியங்களில கர்த்தருடைய தயவு வெளிப்படும். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம். ஆமென். நம்முடைய பிரசன்னம் எனக்கு போதுமை, நம்முடைய பிரசன்னம் எனக்கு போதுமையா. Thank you Jesus. ஹல்லேலூயா. பிரசன்னம், தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம், தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். பிரசன்னம், தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம், தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். வானம் திறந்து தேவ மகிமை பெருமழை போல் ஊற்றிட வாஞ்சிக்கிறேன். தூய ஆவி என்னை அனலாய் என்னில் நிரப்பிட என்னுள்ளம் ஏங்கிடுதே. வானம் திறந்து தேவ மகிமை பெருமழை போல் ஊற்றிட வாஞ்சிக்கிறேன். தூய ஆவி என்னை அனலாய் என்னில் நிரப்பிட என்னுள்ளம் ஏங்கிடுதே. ஜீவநதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? நதியில் மூழ்கி தவிக்க என்னை முழுவதும் தருகிறேன். பிரசன்னம், தேவ பிரசன்னம் என் வாழ்வில் எல்லாம் செய்யும். பிரசன்னம், தேவ பிரசன்னம் முடியாததை முடிய செய்யும். பிரசன்னம், தேவ பிரசன்னம் என் வாழ்வில்
கர்த்தருடைய பிரசன்னத்தில் நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், என் தேவன் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்லுகிறவர்கள், ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஆத்துமாவே, உனக்கு அருகிலே உன் தேவன் இருக்கிறார். ஆத்துமாவே, உன்னை ஆசீர்வதிக்கிற உன் அருகிலே நிற்கிறார். உன் வாழ்க்கையில விடுவிக்கிறவர், உன் வாழ்க்கையில மாற்றத்தை செய்ய வல்லமை உள்ளவர். ஆமென். உங்கள் கண்ணீரை மாற்றி களிப்பாக்குகிற கர்த்தர், வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிறவர், அந்த வெட்டாந்திரியை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிற பரிசுத்த கர்த்தர், சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்கள் அருகிலே நிற்கிறார், உங்களுக்கு முன்பதாக எழுந்தருளி இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அவரை கூப்பிடுகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் எழுந்தருளி கிரியை செய்கிறவர். நீங்க இருக்கிற இடத்திலே கர்த்தருடைய மகிமை இப்பொழுது மூட துவங்குகிறது. நீங்க இருக்கிற ஸ்தலங்களிலே தேவ மகிமை மூட துவங்குகிறது. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. அப்படியே ஜெபிக்க துவங்குங்க. ஜெபிக்க ஜெபிக்க அளவில்லாத தேவ பிரசன்னம் இப்பொழுது உங்களை மூடுகிறது. கர்த்தருடைய கை வல்லமை இப்பொழுது உங்களை நிரப்புகிறது. எல்லா தடைகள் உடைக்கப்பட்டு மாறி போகிறது. எல்லா விழுந்து போன தூதருடைய கிரியைகள் அழிக்கப்படுகிறது. போராடுகிற வாதாடுகிற அசுத்த வல்லமைகள் எரிக்கப்பட்டு போகிறது. சர்ப்பத்தின் ஆவிகள் சுட்டரிக்கப்படுகிறது. சர்ப்பத்தின் ஆவிகள் சுட்டரிக்கப்படுகிறது. சர்ப்பத்தின் ஆவிகள் எரிக்கப்படுகிறது. கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பதாக, கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு முன்பதாக, கர்த்தருடைய மகிமைக்கு முன்பதாக எதுவும் நிலை நிற்க முடியாது. எந்த அந்தகாரமும் நிற்க முடியாது. எந்த அசுத்தமும் நிற்க முடியாது. தேவ ஜனமே, அப்படியே ஜெபிக்க துவங்குங்க. கர்த்தர் உங்களை ஆளுகை செய்கிறார். அவருடைய மகிமையின் ஆளுகை வெளிப்பட வெளிப்பட எல்லா சத்துருக்களும் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்ப நிரப்ப, ஓ கர்த்தருடைய மகிமை உங்களை ஆளுகை செய்ய ஆளுகை செய்ய எல்லா சத்துருவின் கிரியைகளும் அழிக்கப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானுடைய கரங்களில் எங்களை தருகிறோம். பரிசுத்தருடைய கரங்களில் எங்களை தருகிறோம். ஆமென். சர்வ வல்லவருடைய கரங்களில் எங்களை தருகிறோம். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வமே, ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வைராக்கியம் எனும் சால்வையை அணிந்தவராய் உம்முடைய பிள்ளைகளுக்காக கிரியை செய்கிறவரே, ஆமென். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வைராக்கிய வாஞ்சையாய் எழுந்தருளுவீராக. இந்த 4வது நாள் ஜெபத்திலே, இந்த 21 நாள் தொடர் ஜெபத்திலே இணைந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய கை வல்லமை, வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிற கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, சத்துருவின் கிரியைகள் அழிவதாக, மாம்ச கிரியைகள் அழிவதாக, நிர்விசாரத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். ஜெபிக்க விடாதபடி தடை பண்ணுகிற எல்லா அசுத்தங்களும் வெளியேறட்டும். ஜெபிக்க விடாதபடி போராடுகிற எல்லா அசுத்த எண்ணங்கள், மாம்ச எண்ணங்கள், சிந்தைகள், போராடுகிற அசுத்த ஆவிகள் எல்லாம் நாசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுட்டரிக்கப்படுவதாக. Yes, Jesus. Hallelujah. 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 அப்படி உங்க கண்களுக்கு முன்பதாக கண்களை மூடி, என் ஆண்டவர் எனக்கு முன்பதாக இருக்கிறார். நான் ஆராதிக்கிற என் தேவன், அவர் என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். ஆமென் ஆமென். சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிக்க வல்லமை உள்ளவர். அக்கினிக்கு என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். எந்த அதிகாரத்துக்கு என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். என்னை விட அதிகாரம் படித்த மனிதர்களுக்கு என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். மனிதர்களுக்கு, மனிதருடைய திட்டங்களுக்கு என்னை நீங்களாக்கி ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவர். நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவிக்கிறவர். அவர் என்னோடு கூட இருக்கிறவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அவருக்கு முன்பதாக நான் இருக்கிறேன் என்கிற எண்ணத்தோடு, தேவனுக்கு முன்பதாக நான் இருக்கிறேன் என்கிற சிந்தையோடு, அப்படி உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உம்முடைய பாதத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க ஆமென் ஆமென். ஜீவ பலியாய் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பதே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை ஜீவ பலியா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆமென். ஒப்பு கொடுத்தல் என்பது என்னுடைய காரியங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் கொடுக்கிறேன், என் தேவன் தான் எனக்காக எல்லாம் செய்ய வேண்டும் என்று அவருடைய கரத்தை
கரத்தையே நம்பி, அவருடைய பாதத்தையே நம்பி, அவருடைய சர்வ வல்லமையே நம்பி அவருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்பதே அவர் விரும்புகிற அந்த ஜீவ பலி, அவர் விரும்புகிற ஆராதனை, அவர் உங்களுக்காக கிரியை செய்ய விரும்புகிற ஆராதனை. அல்லேலூயா. இன்றைக்கு சிலருடைய சூழ்நிலைகள், என்னால் எதுவும் முடியாது ஆண்டவரே, என்னால் இதற்கு மேல ஓட முடியாது அப்பா, அப்பா எனக்கு வாழ்வதற்கு ஆதாரம் இல்லை, என் வாழ்க்கையில எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்ன என்பது எனக்கு தெரியல ஆண்டவரே, நீங்க தான் எனக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று சிலருடைய இருதயமும் வாழ்க்கையும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகார் தன் பிள்ளையுடைய உயிர் தப்பி பிழைப்பதற்காக, தன் பிள்ளை பிழைப்பதற்காக, ஓ பிள்ளையுடைய மரணத்தை நான் பார்க்க மாட்டேன் என்று வனாந்திரத்தில் கதறுகிறார். என் பிள்ளைக்கு வாழ்க்கை ஆண்டவர் தான், என் ஆண்டவர் தான் ஏதாகிலும் செய்யணும், என் ஆண்டவரை தவிர வேற யாராலையும் எங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை செய்ய முடியாது என்று கதறுகிறா. ஹல்லேலூயா. மனுஷன் உனக்கு கதவை அடைத்திருக்கலாம் சகோதரா, தேவன் உனக்காக வழி திறக்கிறார். ஆமென். மனுஷன் உன்னை நம்பி மனிதர்கள் கைவிட்டு இருக்கலாம், உங்களை நம்பின மனிதர்கள் கைவிட்டு இருக்கலாம். ஆமென். நீங்க நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம். மனிதன் வெறுத்தாலும் தேவன் உங்களை புறக்கணிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மைதான். இனிமேல் மனிதர்களால் உதவி செய்ய முடியாது, இனி மனுஷனால் எதுவும் செய்ய முடியாது. ஆகாருக்காக வனாந்தரத்திலே தேவன் ஒரு நீரூற்றை ஆயத்தப்படுத்தினது போல இந்த நாளிலே என் ஆண்டவர் தான் எனக்காக ஏதாகிலும் செய்யணும், என் ஆண்டவர் தான் என் பிள்ளைக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று தேவனை நோக்கி கதறுகிற தாய்மார்களே, தேவனை நோக்கி காத்திருக்கிற தகப்பன்மார்களே, சகோதரா சகோதரி, இதோ இன்றைக்கு ஆகாருக்காக ஒரு வனாந்திரத்தில் நீரூற்று ஆயத்தமாக்கப்பட்டது போல உன் வாழ்க்கைக்காக ஒரு நீரூற்றை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார், உன் பிள்ளைகளுக்காக ஒரு நீரூற்றை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். நீங்கள் ஜீவனம் பண்ணி தப்பி பிழைக்கும்படியாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்து பரலோகத்தில் இருந்து உன் அழுகுரலை கேட்டு இதோ பூமியின் மதகுகளை திறக்கிறவர், பூமியின் ஊற்று கண்களை பிறக்கிறவர், உனக்காக மறைந்திருக்கிற நன்மைகளை திறக்கிறார், உனக்காக மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்களை திறக்கிறார். அந்த ரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் திறக்கப்படுகிறது, ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்கள் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க அப்பா, உங்க பாதத்துல தாழ்த்துகிற ஆண்டவரே, உங்க பாதத்துல தாழ்த்துகிற ஆண்டவரே, உங்க பாதத்துல தாழ்த்துகிற ஆண்டவரே, உம்மை நம்பி நான் நிற்கிறேன், நீர் ஏதாகிலும் எனக்காக செய்வீர் என்று உம்முடைய கரத்தையே நோக்கி இருக்கிற ஆண்டவரே, உங்க கரத்தையே நோக்கி இருக்கிற ஆண்டவரே. அந்த வேலைக்காரருடைய கண்கள் தன் எஜமானுடைய கைகளையே நோக்கி இருக்கிறது போல அந்த வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கண்களையே நோக்கி கைகளையே நோக்கி இருக்கிறது போல இதோ எங்களுக்கு இரக்கம் கிடைக்கும் வரை, எங்களுக்கு ஒரு சகாயம் கிடைக்கும் வரை, எனக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும் வரை, எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும் வரை என் எஜமானனாகிய என் இயேசுவின் முகத்தையே நான் நோக்கி இருக்கிறேன். எஜமானனே, என் எஜமானனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகரபல ஷகரதன ரிகபலபோ ஷபலபரபரபலப ரிகமன ஹசியாதனரோ ரிகபலபோ சந்துரேதன ரகசியாதனர. ஆமென். உம்முடைய பாதத்திலே தாழ்த்துகிற ஆண்டவரே, பாவியாகி என் மீது கிருபையாய் இருப்பீராக. சொல்லுங்க ஆண்டவரே, பாவியாகி என் மீது கிருபையா இருங்கப்பா. நான் அறிந்தும் அறியாமலும் செய்த அநேக தவறுகள் உண்டு. ஆமென். சில சூழ்நிலைகளில் நான் சிக்கி தவிப்பதற்கு காரணம் என்னுடைய தவறு அப்பா, என்னுடைய மதியின் ஆண்டவரே. சில சூழ்நிலைகளில் நான் கண்ணீர் வடிக்கிறதுக்கு காரணம் என்னுடைய அறியாமை. ஆமென். நான் உம்மை நம்பாமல் மனிதர்களை நம்பி நான் செய்த காரியம், உம்மை நம்பாமல் என் சுய சித்தத்தை புத்தியை நம்பி நான் செய்த காரியங்கள் அப்பா, என்னை தயவாய் மன்னிப்பீராக. எனக்கு மேல என் மீது இரக்கமாயிருங்க ஆண்டவரே, என் மீது கிருபையாயிருங்க ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. அப்படி சொல்ல
துவங்குங்க. தேவ சமூகத்தில் பேச துவங்குங்க. ராஜா உங்க சத்தத்தை கேட்கிறா. ஒப்பு கொடுங்க. பாவியாகி என் மீது கிருபையாயிரும் என்று ஒப்பு கொடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சகையுடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வர காரணம் இயேசுவை தன் குடும்பத்திலே சேர்த்து கொண்டு தன்னுடைய குற்றங்களை எல்லாம் அவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து, எதையெல்லாம் நான் அநியாயமாய் வாங்கினேனோ அதெல்லாம் திரும்ப நாளத்தனையா கொடுத்துடுற ஆண்டவரே, இனி அந்த பாவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம். உமக்கு பிரியமில்லாமல் நான் எதையெல்லாம் செய்தேனோ அதையெல்லாம் திரும்ப நாம் விட்டு விடுகிறோம்ப்பா, விட்டு விடுகிற ஆண்டவரே. சகையுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது போல இன்றைக்கு என் வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு வரட்டும், என் குடும்பத்திற்கு ஒரு ரட்சிப்பு வரட்டும், என் பிள்ளைகளுக்கு ஒரு ரட்சிப்பு வரட்டும், என் பிள்ளையுடைய காரியத்தில் ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் சுத்திகரிக்கிறார். ஆவியானவர் சிலருடைய இருதயங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். சிலருடைய பாவ கரைகள் மாற்றப்படுகிறது. சிலருடைய அழுக்குகளை அவர் நீக்குகிறார். பிசாசு உங்களை சுட்டி காட்டி குற்றம் சாட்டி கொண்டிருந்த அந்த அசுத்தங்களை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு மாற்றி போட்டு சுத்த இருதயத்தை சிருஷ்டிக்கிறார். நிலைவரமான ஆவியை புதுப்பிக்கிறார். சுத்த இருதயத்தை சிருஷ்டிக்கிறார். நிலைவரமான ஆவியை புதுப்பிக்கிறார். ஆண்டவரே ஹல்லேலூயா. என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. நீங்க என் வாழ்க்கையில கிரியை செய்கிறதற்கு தடையா இருக்கிற எல்லா அசுத்தங்களும் என்னை விட்டு நீக்கி போடுங்க ஆண்டவரே. நீங்க என் வாழ்க்கையில கிரியை செய்ய தடையா இருக்கிற என்னுடைய ஜென்ம சுவாபங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள், வைராக்கியங்களை மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. உமக்கு பிரிவில்லாத சுவாபங்கள் எல்லாம் எனக்கு மன்னிங்க ஆவியானவரே. உம்மை போல என்னை மாற்றும் ஆவியின் குணாதிசயங்கள் எனக்குள்ளாய் உண்டாகட்டும். ஆவியானவர் கிரியை செய்வதற்கு என்னை தாழ்த்துகிறேன். என் பாவங்களை மன்னிப்பீராக. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை மூடுவீராக. கல்வாரி இரத்தம் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும். உம்முடைய இரத்தத்துக்குள்ளாய் வந்து நிற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறவர்களா கர்த்தர் தொட முடியும். ஒப்பு கொடுக்கிறவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குவார். ஒப்பு கொடுக்கிறவர்களை கர்த்தர் சுகப்படுத்துவார். நீங்க ஜெபித்து பாருங்க. இன்றைக்கு ஆவியானவர் உங்களிடத்தில் ஆளுகை செய்வார். ஆமென். உங்க இருதயமாகிய பலிபீடம் செப்பனிடப்படும் பொழுதுதான் பரலோகத்திலிருந்து பரிசுத்த அக்கினி உங்களை சந்திக்கும். நீங்க பரிசுத்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், பரிசுத்த ஆவியானுடைய மகிமையை, அக்கினி மகிமையை நான் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தாழ்த்தி தாழ்த்தி அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி, பாவியாகி என் மீது கிருபையாயிரும், பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், நீர் விரும்புகிற பரிசுத்தம் உண்டாவதாக. ஓ ரகலதலஷே ரிகபபலதரனஷே ரிகபரபலபௌஷந்துராதனரா. சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் குணமாக்கும் வியாதியை குணமாக்கும். சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் குணமாக்கும் வியாதியை குணமாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சத்தம் அப்படியே உயரட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல. ஆவியானவரே சுத்திகரிப்பீராக. அப்பாய பாவங்களை கழுவுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சுத்திகரியோ சொல்லுங்க ஆவியானவரே. பாவங்களை மன்னிங்க. பாவியாகி என் மீது கிருபையாயிருக்கு. பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவுங்க ஆண்டவரே. உமக்கு உகந்த பலியா என்னை ஏற்றுக்கொள்ளும். நீர் விரும்புகிற ஜீவ பலியா என்னை ஏற்றுக்கொள்ளும். நீ சுகந்த வாசனையாய் நுகர்ந்து ஏற்றுக்கொள்ளுகிற பரிசுத்த பலியா என்னை ஏற்றுக்கொள்ளும்.
என் ஆவி ஆத்தும சரீரத்தை பரிசுத்த பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். என் நரம்புகளை பரிசுத்த பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். என் எலும்புகளை பரிசுத்த பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். இரத்த நாளங்களை பரிசுத்த பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். தசை நாளங்களை பரிசுத்த பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். உச்சிலிருந்து உள்ள கால்வரை பரிசுத்த பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய அக்கினி என்னை சந்திக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய அக்கினி தலல் என்னை தொடும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த வல்லமை என்னை தொடும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியனுடைய விரல் என்னை தொடும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். வானம் திறந்து தேவ மகிமை பெருமழை போல என்னையும் என் பிள்ளைகளையும் வீட்டையும் குடும்பத்தையும் நிரப்பும்படியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வானம் திறந்து தேவ அக்கினிக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பரலோக அக்கினிக்காக ஒப்பு கொடுக்கிறேன். Touch Holy Spirit, touch Holy Spirit. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய வான் அக்கினி விழுகிறது. இது கர்த்தர் உன்னை தொடுகிற சமயம். இது கர்த்தர் உன்னை நிரப்புகிற சமயம். ஆத்துமாவே தேவன் உன்னை தொடுகிறார். தேவ சமூகத்தில் தாழ்த்துங்க. பலவீனப்பட்ட அவயங்களை கர்த்தர் தொடுகிறார். கர்த்தருடைய கரம் பிசாசுகளை சுட்டரிக்கிறது. உங்க குடும்பத்திற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பிரிவினை நாவிகள் பிசாசுகள் ஆமென் இதோ எரிக்கப்படுகிறது. பிசாசுகள் எரிக்கப்படுகிறது. இந்த நாளிலே மெய்யான விடுதலை உண்டாகிறது. மெய்யான விடுதலை உண்டாகிறது. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. தேவ சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுத்தாய் அல்லவோ, இதோ ஆவியானவர் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறார். கர்த்தருடைய மகிமை காணப்படுகிறது. கர்த்தருடைய மகிமை காணப்படுகிறது. கர்த்தர் தமது முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணுகிறார். விசுவாசத்தோடு கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் செய்கிற கிரியைகளுக்காக இதோ தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தேவ சமூகத்தில் தாழ்த்துகிற அத்தனை பேர் மேலையும் வான் அக்கினி விழுகிறது. கர்த்தருடைய உன்னத வல்லமை விழுகிறது. பலிபீடத்தில் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். இதோ ஏற்றுக்கொள்ளுகிறார். உன் காரியமாய் கர்த்தர் புறப்படுகிறார். உன் காரியமாய் கர்த்தர் எழுந்தருளுகிறார். கர்த்தருடைய மகிமையின் மேகம் உங்களை ஆளுகை செய்ய துவங்குகிறது. பரலோக அக்கினி ஆளுகை செய்ய துவங்குகிறது. அக்கினி மயமான ரதங்களோடு குதிரைகளோடு கர்த்தர் எழுந்தருளி ஆயிற்று. இதோ அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம். உன்னோடு இருக்கிறவர்கள் அநேக. கர்த்தர் தமது வான தூத சேனைகளோடு பிரசன்னமாகிறார். பிரசன்னமாகிறார். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம். உன்னோடு இருக்கிறவர்கள் அநேகர். உனக்காக கிரியை செய்ய எழுந்தறி இருக்கிற கர்த்தருடைய வல்லமை அதிகம் அதிகம் அதிகம். இதோ அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக மலைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போகிறது. அவர் வந்தால் போது சகோதரா, அவர் வந்தால் போது சகோதரி. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறி போகும். நம்பிக்கையோடு நில்லுங்க. நம்பிக்கையோடு நில்லுங்க. கர்த்தர் உங்களை கைவிடுகிறது இல்லை. ஒப்பு கொடுத்த பாத்திரங்கள் மேல கர்த்தர் தமது ஜீவன் நதியை ஊற்றுகிறார். ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் மேல கர்த்தர் தமது அக்கினி நதியை பாய பண்ணுகிறார். நிரப்புகிறார் நிரப்புகிறார். ஆத்துமாவே நிரப்பப்படுகிறார். கைகளை தட்டி அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள். கைகளை தட்டி அவருடைய அக்கினி மகிமையை பெற்றுக்கொள். கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானுடைய விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. சுகம் வெளிப்படுகிறது. சுகம் வெளிப்படுகிறது. ஆரோக்கியம் வெளிப்படுகிறது. பலவீனத்தின் கட்டுகள் அவிழ்ந்து விழுகிறது. விடுவிக்கிற ஆவியானவர், விடுவிக்கிற ஆவியானவர், விடுவிக்கிற ஆவியானவர். ஆமே, நீ வெறுமையா இருப்பது எனக்கு சித்தமல்ல என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உன்னை நான் நிரப்ப விரும்புகிறேன். இடங்கொடு, இப்பொழுது இடங்கொடு, நான் உன்னை நிரப்ப விரும்புகிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இருதயத்தை திறந்து கொடுங்க ஆண்டவருக்கு. இருதயத்தை திறந்து கொடுங்க ஆண்டவருக்கு. ஆமே, உங்க இருதயத்தில் ஜீவ நதியை பாய பண்ண வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அநேகருக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழும்படி, ஆமே, உன் நிழலிலே அநேகர் வந்து தஞ்சம் கொள்ளும்படி ஒரு ஜீவ நதியை உன் வாழ்க்கையில கர்த்தர் பாய பண்ணுகிறார். ஜீவ நதியை கர்த்தர் புறப்பட பண்ணுகிறார். இதோ வற்றாத ஜீவ நதி, வனாந்தரங்களை வயல்வெளி ஆக்குகிற கர்த்தருடைய ஜீவ நதி, அவருடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அக்கினி நதி, அவருடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அக்கினி நதி ஒவ்வொருவர் மேலேயும் உண்டாகிறது. ஒவ்வொருவர் மேலே வீசப்படுகிறது.
rika baba bala taranana rika baba la shikara dalarana riba baba bala shika baba balara rika mana santara dinara rikabala bo shantara daragasia rikabal bauda mana haturedana rikabala bo shantaradana ri laude reha talkadano சிம்சோனை சத்துருக்கள் கயிறுகளினால் கட்டின நேரத்திலே இதோ ஆவியானவர் இறங்குகிறார். நிரப்பப்பட்ட நூல் போல எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து விழுகிறது. ஆமே, சத்துரு உன்னை அடிக்கடி கட்டி கொண்டு இருக்கிறார். சத்துரு அடிக்கடி உன்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் இன்றைக்கு உன்னை தொடுகிறார். ஆவியானவர் இன்றைக்கு உன்னை தொடுகிறார். உன் தலைவலியை உண்டு பண்ணி உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். இதோ இதோ தேவ மகிமை, ஒரு விடுதலை. டச் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். கர்த்தருடைய ஆவியானவர் தொடுகிறபடியா ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கை வல்லமை தொடுகிறபடியா ஸ்தோத்திரம். ஓ ரிகரலதனஷே ரிகவலவோ ஷபலதரகசியாதனரா ரிகமம ஷிகலதனரா ரிகவரவலவோ ஷபலபரதனா ரீலௌடே ஹஸரஹந்தரபௌரியா. ஹalleluya hallelujah 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 hallelujah. ஆமென். சீஷர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்பட்டார்கள். சீஷர்கள் ஜெபிக்க ஜெபிக்க அவர்கள் கூடி இருந்த இடங்களில் எல்லாம் ஆவியான ஒரு அசைவை உண்டு பண்ணினார். எங்கெல்லாம் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டுச்சோ, எங்கெல்லாம் இணைந்து ஜெபித்தார்களோ அங்கெல்லாம் ஒரு அசைவு உண்டாயிற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். இன்றைக்கு நீங்கள் எந்த இடத்துல இருந்து ஜெபிக்கிறீர்களோ அந்த இடத்துல ஆவியான ஒரு அசைவை உண்டு பண்ணுவார். வெறுமையாய் போகாது. பவுலும் சீலாவும் கட்டுகளோடு சிறைச்சாலைக்குள்ளாய் இருந்து ஜெபிக்கிறாங்க. சிறைச்சாலைக்கு உள்ளாயிருந்து ஜெபிக்கிறாங்க. ஒருவேளை இன்றைக்கு தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற ஆத்துமாவே, நீ சிறைப்பட்ட அனுபவத்திற்குள்ளாய் இருந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம். கட்டுகளோடு இருந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆமே, சத்துருவனை கட்டி வைத்து, சில மனிதர்களுனை கட்டி வைத்து, இவன் எப்படி விடுவிக்கப்படுகிறா வாழ்கிறா பார்ப்போம் என்று கண்கணமிட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரமா இருக்கலாம். கட்டுகளின் மத்தியிலே நீ தேவனை துதிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. போராட்டங்களின் மத்தியில நீங்க ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பிரச்சனைகளின் மத்தியில தேவனை மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்றைக்கு எல்லா கட்டுகளும் தளர்ந்து போகும், எல்லா கட்டுகளும் அறுபட்டு போகும். கட்டு சிறைச்சாலைகளின் அஸ்திபாரத்தை அசைத்தது போல, பரிசுத்த ஆவியானவர் சிறைச்சாலையின் அஸ்திபாரத்தை அசைத்தது போல உன் குடும்பத்தில் கட்டி வைத்திருக்கிற சத்துருவின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்படுகிறது. குடும்பத்தில் மறைந்து கிடக்கிற சத்துருவின் அஸ்திபாரங்கள் இன்றைக்கு அசைக்கப்பட்டு போகும். கட்டுகள் எல்லாம் தளர்ந்து விழும். இன்றைக்கு ஆவியானவர் ஒருவரையும் வெறுமையாய் விடுகிறது இல்லை. ஒரு குடும்பத்தையும் அவர் வெறுமையாய் விடுகிறது இல்லை. ஒரு ஆத்மாவையும் அவர் வெறுமையாய் விடுகிறது இல்லை. இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை குடும்பங்களிலும் ஆவியானவருடைய பலத்த அசைவு வெளிப்படுகிறது. கர்த்தரை நோக்கி ஜெபிக்க துவங்கினாய் அல்லவோ, கர்த்தரை ஆராதிக்க துவங்கினாய் அல்லவோ, இதோ கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து விழுகிறது. உடமன சிகரதனரன ரிகபலபோ சந்துராதனரகசியா ரிபல் பௌடே ரக்கபரபோ ஷமனகதரா ரி ரச்சஸ் கைடகரகதானோ ரக்கமன ஹந்துரேதலபா ரிகபலபோ ஷயஹத்தனாதனரா ரிபா லகத ரசந்தர பௌரியா ரிகபலபோ சத்துரே லௌடஹசியாத்தனரா. ஜெபிங்க ஜெபிங்க, அப்படியே ஜெபிக்க துவங்குங்க. ஆமே, காவியானவர் உங்க நாவில தருகிற வார்த்தைகளின் பிரகாரமாகவே அப்படியே தேவனை நோக்கி ஜெபிக்க துவங்குங்க. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. உங்க கட்டுகள் அவிழ்கிறது மாத்திரம் அல்ல, ஆமே, உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவிக்கிறார். உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நீங்க ஜெபிக்க
ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்கு அருகில இருக்கிறவர்கள் தொடப்படுவார்கள். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க விசுவாசத்தில் ஒவ்வொருவருக்குள்ளாய் மாற்றம் உண்டாகிறது. தேவனை அறியும்படி, தேவனை தேடும்படி ஆத்துமாக்களை உங்களுக்கு நேராய் கர்த்தர் திருப்புகிறார். உங்கள் ஜெபத்தை கொண்டு, ஆமே, உங்க விசுவாசத்தை கொண்டு கர்த்தர் உங்க குடும்பங்களில் ஒரு பெரிய ரட்சிப்பை காணும்படி செய்கிறார். உங்க வீட்டை சுற்றிலும் பெரிய ரட்சிப்பு, உங்க தேசங்களில் ஒரு பெரிய ரட்சிப்பு. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக வல்லமையாய் எழுதி பிரகாசிக்கும்படி, தேவனுடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்யும்படி கர்த்தர் தமது வல்லமையை உங்கள் மீது விளங்க பண்ணுகிறார். நசரனாகிய இயேசுவை பிதாவாகிய தெய்வம் பரிசுத்த ஆவியினாலும் வரங்களினாலும் கிருபைகளினாலும் நிறைத்து வைத்தது போல இதோ இதோ நிரப்பப்படுகிறாய். பாத்துமாவே, நிரப்பப்படுகிறார். கர்த்தருடைய கரம் உங்களை நிரப்ப துவங்குகிறது. தேவ மகிமை உங்களை நிரப்ப துவங்குகிறது. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பளவு அல்ல, நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாக. ஆமென். போதாது. உங்க ஜெப வாழ்க்கை இது அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை இது அல்ல. ஆவியானவரை நிரூபிக்கிற வாழ்க்கை, ஆவியானவரை நிரூபிக்கிற வாழ்க்கை, இயேசு என்கிற நாமத்தில் இருக்கிற வல்லமையை நிரூபிக்கிற வாழ்க்கை. கர்த்தர் இன்றைக்கும் என்னோடு இருக்கிறார், ஜீவனுள்ளவராய் என்னோடு இருக்கிறார் என்று அவருடைய வல்லமையை நிரூபிக்கிற வாழ்க்கையை அவர் வாழ செய்ய போகிறார். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நேராக இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஜெபிக்க துவங்குங்க. விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து எல்லா அசுத்த பிசாசுகளின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. ஆமென், ஆமென். புத்தியை பேதலிக்க பண்ணுகிற எல்லா இயேசுவின் நாமத்தால் எரிக்கப்படுகிறது. கர்த்தருடைய கை வல்லமை, கர்த்தருடைய கை வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரு போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரு போதகரே. வறுமையா போதகரே, வறுமையா, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறு போதகரே. ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறு போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறு போதகரே. மறுமையா, மறுமையா, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக. ஓ ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரே, பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். ஜீவ தண்ணீரே, பரிசுத்த ஆவியானவரே, நிரப்புகிறவரே. அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகிக்கப்படுவார்களாக, அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகிக்கப்படுவார்களாக. புது எண்ணெயின் அபிஷேகம், புது எண்ணெயின் அபிஷேகம், புது எண்ணெயின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, புது எண்ணெயின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. கட்டுகளை அவிழ்கிற அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, பிசாசுகளை துரத்துகிற அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ஆமென். வியாக்கியானங்களை பேசுகிற அபிஷேகம். ஆமென். அந்நிய பாஷையில ஆவியில ரகசியங்களை பேசுகிற அபிஷேகம், பற்பல பாஷைகளை பேசுகிற அபிஷேகம்.
நசரனாகி இயேசுவை நிரப்பின பிதாவாகிய தெய்வமே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவரால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஓ பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் உம்முடைய ஜனங்கள் நிரப்பப்படுவார்களாக. ஒரு அக்கினி தீ பற்றி பிடிக்கட்டும், ஒரு பரலோக அக்கினி பற்றி பிடிக்கட்டும், நெருப்புப்பட்ட நூல் போல பற்றி பிடிக்கட்டும். இதோ உம்முடைய வார்த்தைகள் அக்கினியாயும் உம்முடைய ஜனங்கள் விறகுகளாயும் இருக்கிறார்கள் அல்லவோ. கர்த்தருடைய வார்த்தை ஓ உம்முடைய ஜனங்களை பற்றி பிடிப்பதாக. ஆமென். கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நிரம்பி நிரம்பி மூழ்கத்தக்கதாக தேவனுடைய ஆவி நதிக்குள்ளாக, ஜீவ நதிக்குள்ளாக தாகம் தீர்க்கிற அனுபவம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம். ஆமென். ஒவ்வொரு நாட்களும் ஆவியானவராலே புது புது அனுபவத்திலே நடத்தப்படுகிற ஒரு விசேஷித்த அனுபவம் இன்றைக்கு நம்முடைய ஜனங்களுக்கு உண்டாவதாக. அபிஷேகிக்கிற ஆவியானவரே, வல்லமையுள்ள ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, குணமாக்குகிற ஆவியானவரே, குணப்படுத்துகிற ஆவியானவரே, சொஸ்தமாக்குகிற ஆவியானவரே, வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, நம்முடைய ஜனத்தை பலப்படுத்துகிற ஆவியானவரே, பலனுள்ளவர்களாய் நிற்க பண்ணுகிறவரே, சத்துருக்களுக்கு முன்பதாக சத்துருவை ஜெயிக்கும்படியாக பலனுள்ளவர்களாய் நிற்கப்படுகிற வல்லமையுள்ள ஆவியானவரே, புது பலத்தினால் இடை கட்டுவீராக, புதிய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. ஓ பற்பல பாஷைகள் புறப்படுவதாக. ஒவ்வொரு நாவுகளும் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசட்டும். ஒவ்வொரு நாவுகளும் அக்கினி தழலாய் மாற்றப்படட்டும். ஒவ்வொரு நாவுகளும் ஓ கர்த்தருடைய வார்த்தைகளை பேசட்டும். தீர்க்க தரிசன வார்த்தைகள் புறப்படுவதாக. தீர்க்க தரிசன வார்த்தைகள் புறப்படுவதாக. கட்டுகளை அவிழ்கிற வார்த்தைகள் புறப்படுவதாக. காயங்களை கட்டுகிற கர்த்தருடைய அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொரு நாவுகளில் இருந்து வெளிப்படுவதாக. ஆவியானவரே, ஆவியானவரே, பலப்படுத்துகிற ஆவியானவரே, திடப்படுத்துகிற ஆவியானவரே, திரும்பவும் எழும்பி நிற்க பண்ணுகிறவரே, திரும்பவும் எழுந்து நிற்க பண்ணுகிறவரே, திரும்பவும் வைராக்கியமாய் நிற்க செய்கிறவரே, எலியாவை போல சோர்ந்து கிடக்கிற ஆத்துமாக்களை தட்டி எழுப்புகிறபடியா சோத்திரம். ஆமென். எழுந்து போஜனம் பண்ணு. நீ செல்ல வேண்டிய பிரயாண வெகு தூரம், நீ செல்ல வேண்டிய பிரயாண வெகு தூரம். உன்னை கொண்டு கர்த்தர் ரட்சிக்க வேண்டிய ஆத்துமாக்கள் அநேக, உன்னை கொண்டு கர்த்தர் விடுவிக்க வேண்டிய ஆத்துமாக்கள் அநேக, உங்களை கொண்டு கர்த்தர் மீட்டெடுக்க வேண்டிய ஆத்துமாக்கள் அநேக. ஆமென், ஆமென். இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் எப்படி ரட்சிப்பு மீட்பு உண்டாகும்? ஓ ஹalleluya. எழும்பு, எழும்பு. இப்பொழுதே நீ உபவாசித்து தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க வேண்டிய நாட்கள். ராஜாத்தி தன் ஜனத்திற்காக உபவாசமிட்டு தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தது போல நீ உபவாசித்து உன் பிள்ளைகளுக்காக அழ வேண்டிய நாட்கள். நீ உபவாசித்து கண்ணீர் விட வேண்டிய நாட்கள். ஓ அழுகிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். ஆமென். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். பிள்ளைகளுக்காக அழுகிறவர்கள் பிள்ளைகளின் ரட்சிப்பை காண்பார்கள், பிள்ளைகளுடைய வாழ்வை காண்பார்கள். இதோ இதோ கர்த்தர் ஒவ்வொருடைய கண்ணீரையும் துருத்தியில ஏந்துகிறார். ஒரு அக்கினி மகிமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிறபடியா ஸ்தோத்திரம். அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய விரும்புகிறேன் என்று சொன்னீரே. ஓ நீர் விரும்புகிற அக்கினியை உம்முடைய ஜனத்தின் மீது நீர் போடுகிறபடியா ஸ்தோத்திரம். நீர் விரும்புகிற அக்கினி உம்முடைய பிள்ளைகள் மேல நீர் விழ பண்ணுகிறபடியா ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலைகள் ஆக்குகிறபடியா ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலைகள் ஆக்குகிறபடியா ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே, ஆவியானவரே. ஆமென், 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 ஆமென். உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி,
உங்க பிரசனம்தான் எனது தகுதி. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசனம்தான் எனது தகுதி. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசனம்தான் எனது தகுதி. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசனம்தான் எனது தகுதி. பிரசன்னராய் எங்கள் நடுவில் இருக்கிற பரலோக தெய்வமே, இன்றைக்கு ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பிரசன்னத்தினாலே நிறைத்து, ஆமென், உம்முடைய வசனங்கள் அக்கினியாயும் உம்முடைய ஜனங்கள் அதற்கு விறகுகளாயும், ஆமென், உம்முடைய பரலோக அக்கினியினால் ஒவ்வொருவரையும் எரிய செய்த உம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி ஆவிலே அனலாய் மாற்றினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சத்துருக்களை துரத்தும்படியாய், பிசாசை எதிர்த்து போராடும்படியாய், வல்லமையுள்ள போர் ஆயுதங்களாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வணைந்தெடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பயங்கரமான கிரியைகளை செய்யுங்க ஆவியானவரே. உம்முடைய கிரியைகளுக்காக எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இந்த 21 நாட்களும் உம்முடைய மகிமை உம்முடைய ஜனத்தை விட்டு விலகாதிருப்பதாக. உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகாதிருப்பதாக. உம்முடைய வான் மகிமை உம்முடைய பரலோக பிரசன்னம் உம்முடைய ஜனத்தின் குடும்பத்தை நிரப்புவதாக. ஒவ்வொரு வீடுகளின் மேலையும் ஒரு மகிமையை காணட்டும். ஒவ்வொரு கூடாரங்களின் மேலையும் கர்த்தருடைய மகிமையை காணட்டும். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாக பகலிலே மேக சம்பமாயும் இரவிலே அக்கினி சம்பமாயும் விலகாமல் பரலோக மகிமை சூழ்ந்திருந்தது போல இந்த ஆராதனையிலே, இந்த 21 நாள் ஜபத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் விலகாத கர்த்தருடைய மேகம் சூழ்ந்திருப்பதாக. பகலிலும் இரவிலும் கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவர் மேலையும் காணப்படட்டும். நீர் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். விலையேறப்பெற்ற மகிமை நடத்துகிறபடியா ஸ்தோத்திரம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய மகிமையான கரங்களிலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவனுடைய பாதத்திலே இந்த 4வது நாளிலே உற்சாகமா இருக்கிறேன்னு சொல்றவங்க கரங்களை தட்டி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் புது பலத்தினாலே நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? புது பலத்தினால் ஆண்டவர் நிரப்பிக் கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். முதல் நாள் கூடுகையிலே இருந்தது போல் அல்ல, இந்த 4வது நாள் கூட்டத்திலே மிகவும் அதிகமான வித்தியாசத்தை ஆண்டவர் காண செய்திருக்கிறார். ஆமென். நம்முடைய ஜெபத்திலேயா இருக்கட்டும், உற்சாகத்திலேயா இருக்கட்டும், விடுதலையிலேயா இருக்கட்டும், ஆண்டவர் நிச்சயம் ஒரு மாற்றத்தை காண செய்திருக்கிறார். நான் சொல்ல முடியும். அதை நீங்கள் நம்புகிறீங்கன்னு சொன்னா கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஜெபத்தோடு கூட காணப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை காண செய்வாராக. யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனம். சத்தமாய் ஒரு நபர் படிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அல்லேலூயா. இயேசு சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன்,
அப்பொழுது உங்களுடனே கூட இருக்கும்படியாக வேறொரு தேற்றரவாளனை தந்தருள்வார். அல்லேலூயா. பூமியில இயேசு சீசர்களோடு கூட இருந்த நாட்கள்ல பிதாவால அனுப்பப்பட்ட முதல் தேற்றரவாளர். அந்த தேற்றரவாளராகி இயேசு கூட இருந்து சீசர்களை ஆற்றி தேற்றி சோர்ந்து போகிற வேளைகளிலெல்லாம் ஆலோசனை கொடுத்து அநேக அற்புதங்களை செய்து ஆச்சரியமாய் நடத்தி வருகிற இயேசு சொல்லுகிறார், நான் போகிறேன், நான் போயிட்டு வேறொரு தேற்றரவாளரை, பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு நான் தரும்படியாக பிதாவை வேண்டிக் கொள்வேன் என்று சொல்லி. அல்லேலூயா. இயேசு ஒரு ஜனத்தை பார்க்கிறார். மேற்பரில்லாத ஆடுகளை போல தோய்ந்திருக்கிற, பாரத்தோடு இருக்கிற, வேதனையோடு இருக்கிற ஜனங்களை இயேசு தேடி சென்று அவர்களுக்கு ஆறுதலை சொல்லி, தேர்தலை சொல்லி, அவர்களை ஆச்சரியமாய் வசனத்துக்குள்ளாக வழிநடத்தி ஒவ்வொரு நேரத்திலும் அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாய் நடத்தி வந்த இயேசு இன்னைக்கு சொல்லுகிறார், வேறொரு தேற்றரவாளராகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு நான் அனுப்பி தரேன்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் வரும்போது நம்மை தேற்றுவதற்கு ஒரு ஆள் இருக்காது. இன்னைக்கு நிறைய பேரு மருத்துவமனையில படுக்கையில கிடக்குறாங்க. எப்படி இருக்கிறீங்க, உங்க உடம்புக்கு எப்படி இருக்குன்னு கேட்க, விசாரிக்க ஒரு ஆள் இல்லை. அவங்களுடைய வியாதி அவங்களுக்கு பெருசு அல்ல. அவங்க இருதயத்துல என் சொந்தக்காரங்க எவ்வளவு இருக்கிறாங்க, என்னுடைய சிநேகிதர்கள் எவ்வளவு இருக்கிறாங்க, ஆனாலும் நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி தேற்றதுக்கு ஒரு ஆள் இல்லையே. தங்களுக்கு இருக்கிற வியாதியை விட பெரிய வியாதி இதுதான். இதை நினைத்து 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 தீன நான் தனிமைப்படுத்தி விட்டனே, நான் தனிமைப்பட்டு விட்டனே, என்னை விசாரிக்க யாரும் இல்லையேன்னு சொல்லி அழுது அழுது சாகிறார்கள். அல்லேலூயா. யோபு வியாதிப்பட்டு எல்லாவற்றை இழந்து கிடக்கிறான். யோபுடைய சிநேகிதர்கள் பக்கத்துல போயிருந்து துக்கம் கொண்டாடினது போல கொண்டாடி அதன் பின்பதாக யோபுவையே குற்றப்படுத்தி பேச ஆரம்பிக்கிறார்கள். யோபு சொல்றான், நீங்க எல்லாம் அலுப்பு உண்டாக்குற தேற்றரவாளர்கள், அலுத்து போகிற விதமாய் வேதனையோடு கூட ஆமென், நீங்க மீண்டும் மீண்டும் என்ன வேதனைப்படுத்தும்படியாய் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆமென் யோபு சொல்லுகிறான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில புலம்பி அழும்போது, கதறி அழும்போது நம்ம அருகில வந்து நம்மை தேற்றுவதற்கு தான் ஒரு ஆள் அல்ல, அந்த இடத்துல தேற்றி உங்களுக்கு அற்புதம் செய்கிறது தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நான் போய்கிட்டு பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், பிதாவை வேண்டிக் கொண்டு வேறொரு தேற்றரவாளன் இதுவரை உங்களோடு கூட இருந்து உங்களை தேற்றி ஆற்றி நடத்தின, இனி வேறொரு தேற்றரவாளராகிய பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். அல்லேலூயா. நான் போகிறது நல்லது. நான் போகாமல் இருந்தால் அந்த தேற்றரவாளன் வரமாட்டாரு. அதனால நான் போறேன். அல்லேலூயா. நாம ஆறுதலாய் தேர்தலாய் நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையில சோதனைகள், நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் நம்மை கரம் பிடித்து நடத்தும்படியாக நல்ல ஒரு துணையாளரை தந்திருக்கிறார், நல்ல ஒரு தேற்றரவாளனை தந்திருக்கிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த தேற்றரவாளன் அவருடைய சத்தத்தை கேட்கிற ஜனங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிற தேவன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இந்த தேற்றரவாளன் ஆமென், அதாவது துரத்துண்ட ஆடுகளை தேடி போய் சேர்த்து கொண்டு, நசல் கொண்டது, காயம் கொண்டது எல்லாவற்றையும் ஆற்றி காயம் கட்டி அதை அரவணைத்து நடத்துகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துல நிறைய மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள்.
ஆனால் நல்ல மேய்ப்பன் இயேசு மட்டுமே. அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுத்தார். ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, தன்னுடைய ஆடுகளை விட்டு விட்டு போக கூடாது என்று சொல்லி ஆடுகளை தேற்றும்படியாக ஒரு தேற்றரொளராகிய பரிசுத்த ஆவியானவரையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே 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 நீர்தான் எனக்கு தஞ்சம்பா, உம்மாலாம எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி புலம்புற வாஞ்சிக்கிற தொடர்கிற ஜனங்களை பிறர் பார்க்கும்போது கேவலமாட்டு ஏளனமாட்டு நக்கலா பேசுவாங்க. ஒரு சம்பவத்தை நாம பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்துல கர்த்தர் எலியாவை சுழற்காற்றுல பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறாருன்னு சொல்லிக்கிட்டு எலிசா அறிந்து கொண்டான். அறிந்து கொண்ட மாத்திரத்திலே பாருங்க, இந்த எலிசா இந்த எலியா தீர்க்கதரிசியை பின்தொடர்ந்து போகிறான். வாஞ்சையோடு கூட ஒரு ஏக்கத்தோடு கூட பின்தொடர்ந்து போகிறான். அப்ப பின்தொடர்ந்து போகும்போது பெத்தேல்னு சொல்ற இடம் வரும்போது அந்த இடத்துல பாருங்க, இந்த எலியா சொல்றான், என்ன கர்த்தர் சொல்றாரு, பெத்தேல் மட்டும் போக சொல்றாரு. கில்கால்ல இருந்து புறப்படும் போது சொல்றாப்புல, என்ன பெத்தேல் மட்டும் போக சொல்றாப்புலன்னு சொல்லி பெத்தேல் பக்கத்துல வரும்போது பெத்தேல் பக்கத்துல இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எல்லாரும் கூடி வந்து யாரிடத்துல, எலியாவிடத்துல வந்து சொல்றாப்புல, உன்னுடைய எஜமான் இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட போறாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி. இனி நீ என்ன பண்ண போற? உன்னை தேற்றுவதற்கு யார் இருக்கா? நீ கூட நம்பி போன இல்லையா? இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட போறாரு. நீ அவரை நம்பி பின்னாடியே போனியே, இனி நீ என்ன செய்ய போற? எனக்கு தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு இருன்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் வாஞ்சையோடு பின்தொடர்றான். அடுத்த வசனத்துல படிக்கும்போது பாருங்க, ஆமீன், எரிகோ மட்டும் போக சொல்றாருன்னு சொல்லிட்டு இந்த எலியா மீண்டும் புறப்படுறாப்புல இவன் சொல்றான், நான் உம்மை விடுகிறதே இல்ல, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு எரிகோவுக்கு நேரம் நடக்கிறான். 5வது வசனத்துல எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் எலிசாவிடத்துல வந்து, இன்றைக்கு கர்த்தர் உமக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா? சீசர்களை பார்த்தும் அக்கம் பக்கத்துல இருந்தவங்க, இயேசு போக போறாரா, இனி இவங்க நிலைமை ஒண்ணு இல்ல, அதோ கதின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே போலதான் இவன் சொல்றான், எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்கன்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் பின்தொடர்றான். அப்ப எலியா சொல்றான், நீ இங்க இரு, யோர்தானுக்கு கர்த்தரை அனுப்புகிறாரு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் எலிசா பின்தொடர்கிறான். அந்த இடத்துல போகும்போது தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 50 பேர் தூரத்துல நின்று பார்த்துக்கிட்டு, இவங்களுக்கு இனி என்ன நடக்குன்னு பாப்போம், என்ன நடக்குன்னு பாப்போம், யோர்தான் கரை புரண்டு வருகிறது, இவங்க என்ன செய்கிறானுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப எஜமான் என்ன பண்றாப்புல, அந்த யோர்தான அப்படியே பிளந்து கரை கடந்து போறாப்புல பின்தொடர்ந்து யாரு போறா? எலிசாவும் போறான். இயேசுவை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. திரளான அற்புதங்கள், அவர் போகிற இடங்கள்லாம் மரித்தவங்களை எழுப்பினாப்புல, அழுது கொண்டிருக்கிறவர்களை ஆற்றி தேற்றி அற்புதங்களை செய்தார். அற்புதங்களை செய்த இயேசு இப்ப பரமேற போகிறாரு. ஆமென், அவர் போக போகிறாரு. சீசர்கள் பின்னாடியே நம்பி நிற்கிறாங்க. அதே போலதான் இந்த எலிசாவும் பின்னாடியே போயிட்டு இருக்கிறான். பின்னாடியே போயிட்டு இருக்கும்போது அவனுடைய வாஞ்ச பாருங்க. அந்த நேரத்துல எலியா கேட்கிறான், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி. அல்லேலூயா. அப்ப அவன் சொல்றான், 9வது வசனத்தை படிங்க. அக்கறை கட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டியது என்னன்னு கேட்கிறாப்புல. எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. பாருங்க,
அவன் சொல்றான், என்னை எடுத்துக்கொள்ளும் போது நீ பார்த்தன்னா உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா அது உனக்கு கிடைக்காது, நீ கேட்டது அரிதான காரியம்னு சொல்லி. அல்லேலூயா. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காற்றிலே பரலோகத்துக்கு எழுந்தருளி போனார். பரலோகத்து எழுந்தருளி போன உடனே இதுவரைக்கும் நம்பி இருந்த தேற்றரவாளன் போன உடனே, ஐயோ நான் இனி என்ன செய்வேன், எனக்கு இனி யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 12வது வசனத்துல அதை எலிசா கண்டு, என் தகப்பனே என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமா இருந்தவரே என்று சொல்லி புலம்பி வஸ்திரத்தை கிழித்து அழுகிறான். அல்லேலூயா. அழுகிறான், வாஞ்சையோடு கூட அழுகிறான். அழும்போது நடக்கிற சம்பவம் படிங்க. மேலே இருந்து எலியாவின் சால்வை விழுந்தது. அல்லேலூயா. வாஞ்சித்த ஒரு தீர்க்கதரிசியை பின்தொடர்ந்து வாஞ்சித்த அந்த எலியாவின் சால்வை எலிசாவின் மேல் இறங்கி வந்தது. அந்த எலிசா அந்த சால்வை எடுத்துக்கொண்டு நேரே யோர்தானுக்கு நேராக கடந்து செல்லுகிறான். ஆமென். அந்த இடத்துல எரிகோவின் புத்திரர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, அந்த இடத்துல அவன் என்ன செய்கிறான், எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததனால் எலிசா இக்கரைப்பட்டான். அடுத்த வசனம், எரிகோவின் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். இயேசு சொன்ன மாதிரியை பிடித்து, இயேசுவை உறுதியாய் பிடித்து நீ காத்திருப்பாயானால் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்த ஆவியானவா உன் மேல இன்னைக்கு இரட்டிப்பா இறங்கி வருவா. இயேசு என்ன சொல்லி இருக்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் மேலான பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லி. அல்லேலூயா. வாஞ்சிக்கிறவனை வெறுமையாய் விடுகிற கர்த்தர் அல்ல, அவர் தேற்றரவாளனை அனுப்பி தேற்றுகிற கர்த்தர். அது மாத்திரமல்ல, அந்த தேற்றரவாளன் என்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியாய், உங்களோடு கூட இருந்து அற்புதங்களை செய்யும்படியாய், அதிசயங்களை செய்யும்படியாய், உங்களை நடத்தும்படியாய், உங்களுக்கு கிரியை செய்யும்படியாய், ஆமே யோர்தான் போல எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை உடைக்கும்படியாய் உங்களோடு கூட இருக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. எலியாவின் மேல் இருந்த ஆவி எலிசாவின் மேல் இறங்கினது போல இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த ஆவி உங்க மேல என் மேலயா இன்னைக்கு இறங்க போகிறது. விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அப்படியே முழங்கால் படிக்கட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ள இறங்கி வரட்டும், ஒரு வாஞ்சை கடந்து வரட்டும். ஆமே. எந்த மனுஷன் என்ன வேணும்னாலும் பேசட்டும், என்ன வேணும்னாலும் பேசட்டும், எப்படி ஏளனம் பண்ணட்டும், எப்படி சிரிக்கட்டும், ஆனால் நான் காத்திருக்கிறேன். காத்திரு ஆத்துமாவே, வாஞ்சியோடு கூட பரலோக தேவனை நோக்கி பார்த்து அப்படியே இரண்டு கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி முழங்கால் படியிட்டு முடிந்தவர்கள் இந்த சத்தம் கேட்டு என்னை தேற்ற யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற ஆத்துமாவே, முழங்கால் படியிட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்து உனக்கா இயேசு கிறிஸ்து ஆமென் வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை தேற்றரவாளனை இன்னைக்கு நீ வாஞ்சியோடு கூட வாஞ்சிப்பாயானால் இந்த நாளிலிருந்து உன்னை ஆற்ற தேற்ற கர்த்தரே கூட இருப்பா. உனக்கு அற்புதம் செய்ய கர்த்தரே கூட இருப்பா. உனக்கு அதிசயம் செய்ய கர்த்தரே கூட இருப்பா. நாவ திறந்து எல்லாரும் ஏசப்பா நாம பற்றி பிடிக்கிறப்பான்னு சொல்லுங்க, நாம பற்றி பிடிக்கிறப்பான்னு சொல்லுங்க. ஆமென். எனக்கு இன்னைக்கு அந்த தேற்றரவாளன் என் கூட இருக்கணும், என் கூட இருக்கணும். சத்தமா அல்லேலூயா. பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, கூரைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே,
குறைகள் தீர்ப்பவரே, தீற்றிடும் தெய்வமே, தீடந்தருபவரே, தீற்றிடும் தெய்வமே, தீடந்தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே. கரங்களை தட்டி எல்லாரும் உள்ளத்தின் ஆறுதலே, உள்ளத்தின் ஆறுதலே, பரிசுத்த ஆவியோலா, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே. இயேசு மட்டும்தான் நல்ல மேட்பான். இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாரு, நோக்கி பார்த்து ஆண்டவரே, ஆண்டவரே உன் மேல, ஆண்டவரே அப்பா உம்முடைய மேல ஆண்டவரே அமர்ந்த ஆவியானவர் என் மேல பலமாய் அமரட்டும்னு சொல்லுங்க. அந்த தேற்றரவாளன் என் மேல அமரட்டும்னு சொல்லுங்க. நாவ திறந்து ஜெபிங்க. ஆமே. தமது சத்தம் கேட்கிற ஆடுகளை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிற தேவன். ஆமீன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் காணாமல் போனதை தேடி துறதுண்டதை திரும்ப கொண்டு வருவேன், திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். சோர்ந்திருக்கிற ஆத்துமாவே நீ கலங்காத, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி ஜெபிக்க ஆரம்பி. ஆமே. உன்னை தேற்றுகிறார் பரிசுத்த ஆவியானவர், உன் மத்தியில் வெளிப்படுகிற பரிசுத்த ஆவியானவர், உனக்காய் கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya ஹalleluya. ஓ ரீமா லாபா ராஷாகாலாரா. நாவ திறந்து ஜெபி ஆத்மாவே, நாவ திறந்து ஜெபி. யாரையும் நீ பார்க்காத, யாரையும் நீ பார்க்காத, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க ஆரம்பி. ஆமே. யூடியூப் மூலமாய் இந்த சத்தம் கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் இந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ கவலைப்படாத, உன்னை தேற்ற யாரும் இல்லை என்று சொல்லி கவலைப்படாத, உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று சொல்லி கவலைப்படாத. ஆவியானவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், கர்த்தராய் இருக்கிற ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை ஆற்றி தேற்றி உன்னை அரவணைத்து உனக்கு அற்புதங்களை செய்யும்படியாய் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து திருமணம் பற்றுகிறார். கரங்களை தட்டி துதி, கரங்களை தட்டி ஜெபி. உனக்காய் அற்புதம் நடக்கிறது, உனக்காய் வழிகள் திறக்கிறது. ஓ ரீமா லாமா லீரா ஷாகாலாரா, ரீமா லமா ரபோ ஷபா லமா லிமா லபரா. வல்லமை ஆவியானவர் உன் மத்தியில் இறங்கி ஆளுகை செய்கிறார். வல்லமை ஆவியானவர் உன் மத்தியில் இறங்கி ஆளுகை செய்கிறார். ஒரு அபிஷேக நதி உன் மேல இறங்கி வருகிறது. ஆமென் ஆமென் ஆமென். எலியாவின் வாஞ்சையை பார்த்து, ஆமென் ஆமென் ஆமென், எலிசாவின் வாஞ்சையை பார்த்து, ஆமென், எலியாவின் மேல் அபிஷேகம், எலியாவின் மேல் அபிஷேகம் இரட்டிப்பா இறங்கி வந்தது போல வாஞ்சையை பார்த்து இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணின ஆவியானவர் உன் மேல இறங்கி கிரியை செய்கிறார். கரங்களை தட்டி துதி இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமா லாபா ராஷாகாலா ரீமா லாகாலாரா. விடாத கரங்களை தட்டி துதி, கரங்களை தட்டி ஹalleluya. ஓ ரீமா லா ராஷாகாலாரா. உச்ச தலையிலிருந்து உள்ளம் கால் வரை ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதாக, ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதாக, ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். ஆமென். கர்த்தர் உன்னை தொடுகிறார் அம்மா. ஆமென். உன்னோடு கூட இறக்கமடியார், உன்னோடு கூட இறக்கமடியார், உன்னை என்றும் தேற்றபடியார், உன்னை என்றும் நடத்தபடியார் ஒரு ஆவியானவர் துணையாளர் உன் மேல் அமருகிறார். கர்த்தராய் இருக்கிற ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார். விடாத பேசு. ஆமென் 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 ஆமென். உன்னை ஆற்றி தேற்ற ஒரு தேற்றரவாளன் உண்டு. ஆமென். நீ கலங்காத, உன்னை ஆற்றி தேற்ற ஒரு தேற்றரவாளன் உண்டு. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். இயேசுவை பற்றி பிடித்து பின்தொடருகிற உன்னை சோர்வடைய பண்ண மனிதர்கள் உண்டு, அநேக மனிதர்கள் உண்டு, அநேக சத்துருக்கள் உண்டு. சோர்ந்து போகாமல் முன்னேறி செல். சோர்ந்து போகாமல் முன்னேறி செல். தூசிய உதறிவிட்டு எழும்பாத்மாவே, எழும்பாத்மாவே உன் மேல ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஓ
ஓ ரீமா லாபா ராஷாகாலா ரீமா லாகாலாரா. ஆமென் ஆமென் ஆமென். எலியாவின் மேல இருந்த அபிஷேகம், எலியாவின் மேல இருந்த ஆவி எலிசாவின் மேல் இறங்கினது போல உன் மேல இறங்குகிறது. ஒரு இரட்டிப்பான அபிஷேகம் உன் மேல இறங்கி வருகிறது. இரட்டிப்பான அபிஷேகம், இரட்டிப்பான அபிஷேகம். கரங்களை தட்டி பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ராகாலாரா ரீமா லாரா ஓ ராஷாகாலாரா. ஒரு அக்கினி பிளம்பு, ஒரு அக்கினி நதி உன் மேல இறங்கி வருகிறது. ஓ ரீபா லாபா லேபா லாபா ராஷாகாலாரா. வல்லமை ஆவியானவர் உன் மேல இறங்கி ஆளுகை செய்கிறார். வல்லமை ஆவியானவர் உன் மேல இறங்கி ஆளுகை செய்கிறார். ஆமென். இயேசு சொன்னார் அல்லவா, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் மேலான காரியம் செய்வான் என்று சொல்லி, அதே போல எலியாவை ஆமென் தொடர்ந்து சென்ற மனிதன் ஆமென் எலிசா இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டது போல இயேசுவை பின்தொடர்கிற உன் மேல ஊற்றப்படும் அபிஷேகம் அநேக அற்புதங்களை அடையாளங்கள் செய்ய வைக்கும். கரங்களை தட்டி துதி. ஓ ரீமா லாபா லீமா லாபா ராஷாகாலாரா. விசேஷித்த வல்லமையினாலே கர்த்தர் நிரப்புகிறார். விசேஷித்த வல்லமையினாலே கர்த்தர் நிரப்புகிறார். அளவில்லாத மகிமை இறங்கி வருகிறது. ஆவியிலே விடுதலை. ஜெபிக்க முடியாமல் இருந்த எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. இனி எந்த மனுஷனை நீ சார்ந்து இருக்க மாட்டாய், எந்த மனுஷனை சார்ந்து இருக்க மாட்டாய். ஆவியானவரே சொல்லுகிறார், ஆவியானவரே சொல்லுகிறார், நான் உன் கரம் பிடித்து நடத்துகிறேன், உன் கரம் பிடித்து நடத்துகிறேன். நான் உன் தேற்றரவாளன், உன்னை தேற்றி நடத்துவேன். நீ சோர்ந்து போகாத ஆத்மாவே, நீ சோர்ந்து போகாத ஆத்மாவே. மனுஷன் பேசின வார்த்தையை நினைத்து நீ சோர்ந்து போகாதே, நீ கலங்காதே. நான் உன்னை தேற்றுவேன், உன்னை ஆற்றுவேன், உனக்கு அற்புதங்கள் செய்வேன், உனக்கு அதிசயங்கள் செய்வேன். இயேசு நாமத்தினாலே ஒரு அபிஷேகம், இயேசு நாமத்தினாலே ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. ரீபா லாபா ராஷாகாலாரா. காத்து இருக்கிறவன் மேல இயேசுவின் மேல் இருந்த ஆவியானவர் உன் மேல இரட்டிப்பான அபிஷேகத்தோடு இறங்குகிறார், இரட்டிப்பான அபிஷேகத்தோடு இறங்குகிறார். ஆமென். பயமுள்ள ஆவி அல்ல, ஓ பலனுள்ள ஆவி, பலனுள்ள ஆவி. இதுவரை பயந்து பயந்து இருந்தாய் அல்லவா, இந்த வியாதியை குறித்து நீ பயந்து பயந்து இருந்தாய் அல்லவா, அந்த மனிதனை குறித்து நீ பயந்து பயந்து இருந்தாய் அல்லவா, அந்த கடன் பாரத்தை குறித்து பயந்து பயந்து இருந்தாய் அல்லவா, ஓ மரண படுக்கை குறித்து நீ பயந்து பயந்து இருந்தாய் அல்லவா. உனக்கு ஆவியானவர் இன்னைக்கு பலமுள்ள ஆவியை தருகிறார். பலமுள்ள ஆவியை பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. தேற்றரவாளன் உன்னை தேற்றுகிறார். இனி பயம் வராது, இனி பயம் வராது, இனி உனக்கு பயம் வராது. ஆமென் 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 ஆமென். இனி உனக்கு பயம் வராது. ஆமென். பயமுள்ள ஆவி அல்ல, பலமுள்ள ஆவி, பலமுள்ள ஆவி. உனக்கு முன்பதாக இனிமேல் யோர்தான் இருந்தாலும் சரி, ஆமென், யோர்தான் கரை புரண்டு வந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினால நீ அதை அடிப்ப, இயேசுவின் நாமத்தினால அதை நீ ஜெயிப்ப. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை உன் மேல வைக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். இனி தண்ணீரை கடக்கும் போது நீ மூழ்காது இருப்பாய். அக்கினியில் நடக்கும் போது அக்கினி ஜோலை உன் பேரில் பற்றாது. அப்படிப்பட்ட மகிமை உன் மேல இறங்கி வருகிறது. எஸ் ஃபயர். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். ஓ ரீபா ராஷாகாலாரா. இனி யாரும் உன்னை சோர்வடைய பண்ண முடியாது, இனி யாரும் உன்னை சோர்வடைய பண்ண முடியாது. ஆமென் ஆமென். நீ கர்த்தரிடத்திலிருந்து இரட்டிப்பான வல்லமையை பெற்றுக் கொள்ள கூடாது என்று சொல்லி சத்துரு அநேக நேரத்தில் உன்னை சோர்வடைய பண்ணுகிறான் சகோதரி, உன்னை சோர்வடைய பண்ணுகிறான். மனுஷன் மூலமாய் சோர்வடைய பண்ணுகிறான். நீ ஆண்டவரை ஆராதிக்க கூடாது என்று சொல்லி சோர்வடைய பண்ணுகிறான். அந்த மனுஷனுடைய பேச்சை கேட்காத, மனுஷனுடைய திட்டத்துக்கு நீ ஆமென் செவிகா சாய்க்காத. ஒப்புக்கொடு, ஆண்டவரை தேடு. அது தூசி, அது தூசி. அதை தட்டி விட்டு எழும்பு, அதை தட்டி விட்டு எழும்பு, அதை உதறி விட்டு எழும்பு. அந்த மனுஷனுக்கு முன்பதாக, அந்த சத்தருக்கு முன்பதாக நீ யோர்தானை பிளந்துட்டு வருவ, யோர்தானை பிளந்துட்டு வருவ. ஆமென். கர்த்தர் கிரியை செய்வா, கர்த்தர் கிரியை செய்வா. ஆவியானவர் உன் கூட இருந்து கிரியை செய்வா. ஆமென் ஆமென். நீ எப்பொழுது அழிவா என்று சொல்லி, எப்பொழுது விழுவா என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற ஜனம் ஏராளம். அந்த ஜனங்களுக்கு முன்பதாக உன் குடும்பம் உயரும், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஓ
ஓ ரீமா லாபா லா ரா ஷாகாலாரா. உன்னை தேற்ற மட்டும் அல்ல, ஆவியானவர் உன் கூட இருக்கிறது. உன் கூட இருந்து கிரியை செய்து உனக்கு அற்புதங்களை காண செய்யும்படியாய் ஆமென் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் உன் கூட இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தும்படியாய் ஆமென் கர்த்தர் கிரியை செய்கிறார், கிரியை செய்கிறார். ஆமென் கிரியை செய்கிறார். ஆமென் மனுஷனால் கைவிடப்பட்டு பிள்ளைகளால் கைவிடப்பட்டு தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கிற தாயாரே, இதனால் ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். தகப்பனின் தாயை கைவிட்டாலும், நீ நம்பி இருக்கிற மனுஷன் கைவிட்டாலும், நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை அழைத்தது நான் அல்லவா? முடி பரியந்த உன்னை நடத்துவேன், மரண பரியந்த உன்னை நடத்துவேன், உன்னை ஆற்றி தேற்றி நடத்துவேன், ஓ சோறுகளை மாற்றி நடத்துவேன். ஓ திடமனதாயிரு, நீ திடமனதாயிரு, நீ திகையாது, நீ கலங்காது. நான் கர்த்தர், நான் கூட வந்து உன்னை நடத்துவேன். ஓ ரீமா லாபா லாபா ரா ஷாகாலா ரீமா லாகாலாரா. ஆமென் மரண படுக்கையில ஆமென் கடந்து ஆமென் ஓ வேதனையோடு கூட இருக்கிற ஆத்துமாவே, மரண படுக்கையில இருந்து இன்னும் தேற்ற யாருமே இல்லை என்று சொல்லி புலம்புகிற ஆத்துமாவே, ஓ மருத்துவமனையில் இருந்து ஆமென் உன்னை தேற்ற யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புகிற உனக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன் என்று சொல்லி உனக்கு பரம வைத்தியராய் உனக்கு சுகம் எடுக்கும்படியாய் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்து. ஓ ரீமா லாபா லீமா லா ரா ஷாகாலாரா. ஓ ரீமா லாபா ரா ஷாகாலா ரீமா லாகாலாரா. மனுஷனால் ஏமாற்றப்பட்டு வேதனையோடு இருக்கிற உன்னை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், மனுஷன் போடுகிற திட்டம் அல்ல, உன் காரியம் மாறுதலாய் முடியும், உன் காரியம் மாறுதலாய் முடியும். மனுஷன் ஏமாற்ற நினைக்கிறானோ அவன் திட்டங்களை அபத்தமாக்குவே, அவன் திட்டங்களை அபத்தமாக்குவே, ஒன்றும் இல்லாதவனமாய் இல்பொருளாய் மாற்றுவே. ஓ உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். என் பாதத்தில் அமர்ந்திருக்கிற உனக்காக உன் சத்துருக்களை தூங்க விடாதவனமாய் நான் கிரியை செய்வேன், நான் யுத்தம் பண்ணுவேன், யுத்தம் பண்ணுவேன். ஓ நிம்மதி இல்லாதவனமாய் நான் கிரியை செய்வேன். ஆமென் ஆமென். என் பாதத்தில் காத்திருக்கிற ஓ மாமே, என் பாதத்தில் காத்திருக்கிற மரியாளே, உனக்காக நான் கிரியை செய்யாமல் இருப்பேனோ? ஆமென் 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 ஆமென். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் உனக்காய் யுத்தம் செய்வேன், உனக்காய் கிரியை செய்வேன், உன் குடும்பத்துக்காய் கிரியை செய்வேன், உன் பிள்ளைகளுக்காய் கிரியை செய்வேன். ஆமென் ஆமென். நீ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, புது பலத்தை பெற்றுக்கொள். சோர்ந்து போயிருக்கிற ஆத்மாவே, உன் மத்தியில் புது பலம் இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள், புது பலத்தை பெற்றுக்கொள். ஆமென் ஆமென் ஆமென். கழுகை போல சட்டைகள் எடுத்து எழும்பத்தக்கதாய் ஒரு அபிஷேகத்தை மேல ஊற்றுகிறார். பெற்றுக்கொள், இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள், இயேசுவின் நாமத்தில் வாஞ்சியோடு கூட பெற்றுக்கொள். ஆமென் 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 ஆமென். Thank you Lord. எலிசா வாஞ்சியோடு கூட புறப்பட்டது போல திரும்பி வரும்போது இரட்டிப்பான அபிஷேகம், இரட்டிப்பான அபிஷேகம். இன்னைக்கு இந்த இடத்துல வாஞ்சியோடு கூட கடந்து வந்த நீ இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறாய். இரட்டிப்பான அபிஷேகத்தோடு கூட நீ திரும்ப போகிறாய். இரட்டிப்பான அபிஷேகத்தோடு கூட நீ திரும்ப போகிறாய். ஆமென். Yes Father. ஓ ரீமா லாபா லாபா ரா ஷாகாலா ரீமா லாகாலாரா ரீமா லாபா ரா ஷாகாலாரா. ஓ ரீ ஷாகாலா ரீமா லாகாலாரா. ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஆமென். மனுஷனை அழிக்க போடுகிற திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு ஒன்றும் இல்லாதவண்ணமா இல்பொருளாய் மாறுகிறது, ஒன்றும் இல்லாதவண்ணமா இல்பொருளாய் மாறுகிறது. மனுஷன் போடுகிற திட்டங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. மனுஷன் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் செய்கிற மந்திரவாதங்கள் எல்லாம் இன்னைக்கு அழிக்கப்படுகிறது. நீ அவருடைய பாதத்திலே காத்திருக்கிற நேரத்திலே ஆமென் ஆமென் அவனுடைய பலிபீடம் தகர்க்கப்படுகிறது. ஓ மந்திர பலிபீடம் தகர்க்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அந்த மந்திர பலிபீடம் தகர்க்கப்படுகிறது. இனி மந்திரவாத கிரியைகள் உனக்கு விரோதமாய் செயல்பட முடியாது, உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்பட முடியாது. ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் இறங்கி வருகிறது. எஸ் ஃபயர். ஓ ரீமா லாபா ரா ஷாகாலா ரீமா லாகாலா ரீஷாகாலா ரீமா லாபாரா. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்போமா? கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே எழும்பி நின்று உங்களுடைய இரண்டு கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி தேற்றரவாளன் தேற்றுகிறது மாத்திரமல்ல,
உன்னை விடுவிக்கவும் உன்னை நடத்தவும் அவர் கூட இருக்க போகிறார். யாருக்கெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் என்று விரும்புறீங்க? இயேசு சொல்லி இருக்கிறாரு, நான் போயிட்டு வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த தேற்றரவாளனை அனுப்பி வைப்பேன்னு சொல்லி. இன்னைக்கு இந்த சத்தம் கேட்டு ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் தேற்றரவாளன் இறங்கி ஆளுகை செய்ய போகிறார். தேற்றரவாளன் இறங்கி ஆளுகை செய்ய போகிறான். ஆமென். அந்த எலிசாவை போல வாஞ்ச யாருக்கு இன்னைக்கு இருக்குதோ, எலிசாவை போல விடாம கேட்கிற ஒரு வாஞ்ச, விடாம தொடருகிற ஒரு வாஞ்ச யாருக்கு இருக்கிறதோ அவங்க மேல இன்னைக்கு ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட போகிறது. சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும். கேளுங்க, என்ன அபிஷேகம் பண்ணுங்கப்பா, என்ன ரெட்டிப்பான வரத்தினால நிரப்புங்கப்பா. நான் பலத்த காரியத்தை செய்யணும், நான் பலத்த காரியத்தை செய்யணும். என்ன நிரப்புங்கப்பா. சொல்லுங்க, நாவை திறந்து என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா. சொல்லுங்க, நாவை திறந்து சொல்லுங்க. ஆமே, நீ சொல்ல சொல்ல உனக்கு நேரா இருக்கிற வானம் திறந்து, ஆமேன், வானத்துக்கு உனக்கு நேரா இருக்கிற ஏணி வைக்கப்படுகிறது. ஆமேன். தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறதுமா இருக்கிறார்கள். உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி பிளம்பு உண்டாகிறது. ஆமே, எலியாவை எலிசாவையும் பிரித்த போது அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் வெளிப்பட்டது போல, ஆமே, இந்த வேளையில் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் உன்னை சுற்றிலும், உன் வீட்டை சுற்றிலும் ஆளுகை செய்கிறது. விசுவாசத்தோடு கூட கரங்களை தட்டி ஜபிக்க ஆரம்பி. விசுவாசத்தோடு நாவை திறந்து ஜபிக்க ஆரம்பி. விட்டு கொடுத்து ஜபிமா, விட்டு கொடுத்து ஜபி. நாவின் கட்டுகள் அவளட்டு, நாவின் கட்டுகள் அவளட்டு. ஓ, நாவை கட்டி வைத்திருக்கிற பிசாசே போ, வெளியே போ. இயேசு நாமத்தில் வெளியே போ. நாவின் கட்டுகள் அவளட்டு. ஆமீன். கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க, கரங்களை தட்டி விடுதலையோடு ஜெபம் பண்ணுங்க, விடுதலையோடு ஜெபம் பண்ணுங்க. ஆமீன். யாரையும் பார்க்க கூடாது, விடுதலையோடு ஜெபம் பண்ணுங்க. ஒரு அபிஷேகம் உங்க மத்தியில இறங்கி வரட்டும். ஆமீன். பெற்றுக்கொள் இயேசு நாமத்தினாலே. பேசு பேசு பேசு. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. அந்நிய பாஷை அடையாளம் உள்ளவர்கள் எல்லாம் நாவை திறந்து அந்நிய பாஷை பேசி துதிங்க பாப்போம். அந்நிய பாஷை பேசி ஒரு யுத்த ஜெபம் பண்ணுங்க, யுத்த ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. ஓ ரிமா லமா ரிமா லா ரா ஷா கா லா ரா. ஓ ரிமா லா ரா கா லா ரா ரிஷா கா லா ரா. வல்லமை வல்லமை வல்லமை. உன்னதத்திலிருந்து வல்லமை இறங்கி வருகிறது. உன்னதத்திலிருந்து வல்லமை இறங்கி வருகிறது. உன்னதத்திலிருந்து வல்லமை இறங்கி வருகிறது. ஆமென். விடுவிக்கிற வல்லமை, விடுவிக்கிற வல்லமை காத்திருக்கிற, ஆமென், அவருடைய பிள்ளை மேல உன்னத வல்லமை இறங்கி வருகிறது. உன்னத வல்லமை வெளிப்படுகிறது. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். நீ பெரிய காரியம் சாதிப்பாய், நீ பெரிய காரியம் சாதிப்பாய். உன்னை கொண்டு அநேக ஜனங்களை விடுவிப்பே, உன்னை கொண்டு அநேக ஜனங்களை விடுவிப்பே. ஆமே. நீ கட்டப்பட்ட ஆத்மா அல்ல, நீ கட்டப்பட்ட ஜனம் அல்ல. உன் கட்டை அவிழ்க்கிறே, கட்டப்பட்ட கழுதையே உன் கட்டை அவிழ்க்கிறே. இயேசுவின் நாமத்தினாலே உன் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. ஆமே. நீ கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை, நீ கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை. இயேசுவின் நாமத்துக்காக, நீ இயேசுவின் நாமத்துக்காக ஒரு பயன்படுகிற ஆத்மா, பயன்படுகிற ஆத்மா. உன் கைகள வல்லமாய், உன் கைகள வல்லமாய், உன் நாவல வல்லமாய், உன் கண்கள வல்லமாய், உன் கால்கள வல்லமாய். ஓ பெற்றுக்கொள். எஸ் ஃபயர், எஸ் ஃபயர். பேசு பேசு. நாவத்திறந்து 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 அநேகரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார், அநேகர் அபிஷேகம் பண்ணுகிறார். வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த தீர்க்கதரிசியை போல வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காதே. ஆமே. வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த தீர்க்கதரிசி, ஆமே, தீர்க்கதரிசிகள், ஆமே, ஆமென், எலியாவுடைய, ஆமென், எலிசாவுடைய பாதத்துக்களே விழுந்தார்கள். எலிசாவுடைய பாதத்தில் விழுந்தார்கள். வேடிக்கை பார்க்காத, வேடிக்கை பார்க்க அல்ல, வேடிக்கை பார்க்க அல்ல. பெற்றுக்கொள்ளப்படியே கடந்து வந்திருக்கிறாய். நீ பெற்றுக்கொள், நீ பெற்றுக்கொள் ஆத்துமாவே. ஓ ரீமா லாபா ரா ஷாகாலா ரீமா லாகாலா ரீமா லாகாரா ஷாகாலாரா. ஓ ரிமா லமா ரிமா லபா ரபோ ஷபலபா லிமா லபரா. ஆமென் 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 ஆமென். மரண படுக்கைகளை கர்த்தர் மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். மரண படுக்கைகளை கர்த்தர் மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹalleluya. ஓ ரீமா ரா ஷாகாலாரா. ஆமென் ஆமென். உனக்காய் யுத்தம் பண்ண, உனக்காய் வாதாட வழக்காட யாருமே இல்லை என்று சொல்லி நீ புலம்பினாய் அல்லவா? கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக நான் வழக்காடுவேன், உனக்காக நான் வாதாடுவேன். நீ பேசாதே, நீ மௌனமாயிரு. நீ பேசாதே, நீ மௌனமாயிரு. நான் உனக்காக வழக்காடுவேன், உனக்காக வாதாடுவேன். ஆமென். உனக்காக கிரியை செய்வேன். தேற்றரவாளனாகிய, ஆமென், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காக கிரியை செய்வேன்.
ஓ ரீபா லாபா ராஷா காலாரா, நீ தேடி காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள் ஒன்றுமில்லாதவண்ணமாய் இல்பொருளாய் மாறுவார்கள், இல்பொருளாய் மாறுவார்கள். ஆமென் 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 ஆமென். கரங்களை தட்டி துதி. ஆமென். கரங்களை தட்டி துதி. ஓ ரீபா லா ராஷா காலாரா. Oh, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, hallelujah. Oh, rishakala rima lakalara. ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரா, பரிசுத்த ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரா, பரிசுத்த ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரா. நல்ல மேய்ப்பனாகிய இயேசு சிதறி போன அலைந்து போன ஆடுகளை தேடி வந்து குற்றுயிரும் கொலையுருமாய் கிடக்கிற ஆடுகளை தேடி வந்து அரவணைத்தது போல, காயம் கட்டினது போல, தேற்றரவாளராகிய பரிசுத்த ஆவியானவர் உன்னை தேடி வருகிறார், தேடி வருகிறார். உன் மேல நெருப்பா இறங்கி வருகிறார், உன் மேல அக்கினியா இறங்கி வருகிறார், உன் மேல பனியா இறங்கி வருகிறார், உன் மேல புறாவின் ரூபம் கண்டு ஓ இறங்கி வருகிறார், அக்கினி சாட்டைகளை அடித்து உன் மேல இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார். ஓ ராஷாகாலா ரீமா லாகாலாரா. ஆமென் 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 ஆமென். அக்கினி சட்டைகளை எடுத்து இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார். ஆமென். உன் சரீரத்தில் ஒரு அனல் உண்டாகிறது, ஒரு அனல் உண்டாகிறது. ஆமென். இனங்கொள்ளாத ஒரு மகிமை, இறங்கொள்ளாத இனங்கொள்ளாத ஒரு அபிஷேகம் உன் மேல இறங்கி வருகிறது. இதுவரை கண்டிராத மகிமை, ஆமென், இதுவரை பற்றிராத மகிமை உன் மேல புறப்படுகிறது. எஸ் ஃபயர். ஏசி நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே ஓ தொட்டு உணரத்தக்கதான ஒரு அக்கினி. எஸ் ஃபயர். ஓ டச் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொரு பிள்ளைகளையும் எஸ் ஃபயர். ஓ டச் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் தொட்டுவீராக. தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே, தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே, நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாய் வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நாவத்திறந்து நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், பரிசுத்தரே 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 நீர் வருமே, எழுந்தருளுமே, பரிசுத்தரே 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 நீர் வருமே, எழுந்தருளுமே, நீர் வருவாய் வருவீர், நீ காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீ நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், தேற்றரவாளனே, என்னை தேடி வந்தீரே, தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே, தேற்றரவாளனே, என்னை தேடி வந்தீரே, தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே, நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீ நெருப்பாய் ஓ தகுலா பரிசுத்தாவியானவரே, தேற்றரவாளனே, வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே
வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே நீர் இருக்கும்படியாக நீர் இறங்கி வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே முழங்கால் படியிட்டு இரண்டு கரங்களையும் பரலோக தேவனுக்கு நேராக ஏறெடுத்து ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள இருக்கட்டும். தேற்றரவாளனே சொல்லுங்க, தேற்றரவாளனே, என தேற்றுகிற தெய்வமே, என் கூட இருங்கப்பா. சொல்லுங்க பாப்பா, என் கூட இருங்கப்பா. நான் நம்பின மனுஷங்க எல்லாம் ஏமாற்றிட்டாங்க ஆண்டவரே. நான் நம்பின மருத்துவர்கள் கூட ஏமாற்றிட்டாங்க ஆண்டவரே. என் கூட இருங்கப்பா. தேற்றரவாளனே என் கூட இருங்கப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, நாவை திறந்து சொல்லுங்க சொல்லுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க கூப்பிடுங்க. இயேசுப்பா, என் கூட இருக்கும்படியே தந்த தேற்றரவாளன் ஆண்டவரே என் கூட இருக்கட்டும்பான்னு சொல்லுங்க சொல்லுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அழுமா, உன் கண்ணீர் ஆண்டவர் பார்க்கிறாருமா. உன் கண்ணீர் ஆண்டவர் பார்க்கிறாருமா. உன் சத்தத்தை கேட்கிறார் ஆண்டவர். அவர் பாதத்தில் அழுற பத்தியா, அவர் பாதத்தில் அழுற பத்தியா. நீ நம்பின மனுஷன் உன்னை கைவிட்டாலும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. அழு அழு அழு. அழுகுறலின் சத்தம் ஆண்டவருக்கு நேரம் எழும்பட்டு அழு. ஓடு அழு. ஆண்டவரை பார்த்து அழு. அடக்கி கொள்ளாத, அடக்கி கொள்ளாத, அடக்கி கொள்ளாத. அந்த ஆமானுடைய திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு அழிக்கப்படணும். ஆமானுடைய திட்டங்களும் அழிக்கப்படணும். இன்னைக்கு உனக்காக இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் கிரியை செய்யணும். அழு. இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் கிரியை செய்யணும். தேற்றருளராகிய பரிசுத்த ஆவியானவர் உன்னை தேற்றுகிறது மாத்திரமல்ல, இன்னைக்கு உன் காரியத்துல கிரியை செய்யணும். உனக்கு விரோதமா எழும்புகிற எந்த மனுஷனாக இருக்கட்டும், எந்த சத்துருவாக இருக்கட்டும், எந்த மந்திரவாதமாக இருக்கட்டும், எந்த வியாதியா இருக்கட்டும், இன்னைக்கு மாறி போகணும். அழு. ஆண்டவரிடத்தில் அழு. ஆண்டவரே அழு. ஆண்டவரே எனக்கு அஞ்சு. பரிசுத்த பிதாவே, எங்களுக்கு ஆண்டவரே இயேசு என்னும் தேற்றரவாளரை அனுப்பி தந்தீங்கப்பா. நல்ல இயேசுவே, எங்களுக்காக ஜீவனை தந்து எங்களோடு கூட தினமும் கூட இருக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளரை அனுப்பி தந்தீங்கப்பா. நாங்க உம்மை துதிக்கிறோம். எங்களோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, தினந்தின எங்களை நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல யார் யார் பாரத்தோடு இருக்கிறார்களோ, எந்த மூலையில இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எந்த மருத்துவமனையிலிருந்து அழுது கொண்டிருக்கிறார்களோ, எந்த நெருக்கத்துக்குள்ள இருக்கிறார்களோ, ஒவ்வொரு நபரிடத்திலையும் நீர் கிரியை செய்வீராக தகப்பனே. ஒவ்வொருவருக்கு அற்புதம் நடப்பதாக தகப்பனே. இந்த இடத்துல கடந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைத்தருளும், ஒவ்வொரு குடும்பங்களை நினைத்தருளும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. இந்த நாள்ல நீர் செய்திருக்கிற நன்மைகளுக்காய் அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். என்னை எங்களை முழுவதுமாய் இப்படியே பாதத்துக்குள்ளே தாழ்த்துகிறோம். எல்லா துதிகன மகிமையும் மக்கொருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.